வணக்கம். இஸ்ரேல் ஈரான் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் மீடியால வந்தது. இந்த நியூஸ் மார்க்கெட்க்கு ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்ததுனால, ஏசியால அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. கிஃப்ட் நிஃப்டியும் மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆயிருந்தது. ஸோ அந்த ஃபால்ல இருந்து ஓப்பனிங் கிட்டத்தட்ட பெரிய ஒரு செல் ஆஃப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் ஆனா சர்ப்ரைஸா மார்க்கெட் ஒரு ரெக்கவரி. கேப் டவுன் நடந்தது. மிசைல் அட்டாக் நடந்திருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் மீடியால வந்ததுனால, பட் ஆனா அத ஈரான் மறுப்பு தெரிவிச்சு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. அதாவது எந்த ஒரு அட்டாக் நடக்கல. ஆ ஈரானோட நியூக்ளியர் பிளான்ட் வந்து ரொம்ப சேஃபா இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல தான் அட்டாக் நடந்ததா ஒரு நியூஸ் வந்தது. ஸோ இந்த நியூஸ் அ மறுப்பு தெரிவிச்சிருந்தது. மார்க்கெட் ஒரு யூ டர்னுக்கான ஒரு அ ரீசனா இருந்தது. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் முக்கியமா எல்லா சப்போர்ட்டையும் உடைச்சு இறங்குன நிஃப்டி மறுபடியும் ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு டே லோக்கும், டே ஹைக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, 21,782 வரைக்கும் லோ வந்திருக்கு. 22,778 வரைக்கும் ஹை போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 380 பாயிண்ட் இன்னைக்கு டே லோக்கும், ஹைக்கும் பெரிய டிஃபரன்ஸ். அதுவும் இல்லாம வால்யூமும் இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட ரிவர்சல் ஆயிருக்கு. அப்போ அடுத்த சப்போர்ட் என்னவா எதிர்பார்க்கலாம்? இந்த 22,000ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டா நம்ம நிஃப்டில பார்க்கலாம். அந்த லெவல் உடையாம இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷன் கொஞ்சம் ஸ்டேபிளாவும், நியூட்ரலாவும் கன்டின்யூ ஆக வாய்ப்பு இருக்கு. நிஃப்டிய விட பேங்க் நிஃப்டில ஸ்ட்ரெங்தன் இன்னைக்கு அதிகமா இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் பிரைவேட் செக்டார் பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு 1%க்கு மேல இன்கிரீஸ் ஆனது. ஒரு முக்கியமான ரீசனா இருந்தது. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட ரிவர்சல் ஆயிருக்கு. டே ஹைக்கு நியர்ல முடிஞ்சிருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, டே லோல இருந்து ஓவர் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருந்தது. 46,587 வரைக்கும் லோ வந்த பேங்க் நிஃப்டி 47,649 வரைக்கும் ஹை போயிருந்தது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 47,900 சப்போர்ட் ஜோன் 47,000. ஸோ இதில இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதில என்னென்ன ஸ்டாக் இம்பேக்ட்லாம் இருந்தது? ஆம் பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட் நேத்து போஸ்ட் மார்க்கெட்ல இருந்தது. ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங் இம்பாக்ட் இருந்தது. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ ஆ கடந்த ஒரு 2 வீக்ஸோட லோவ உடைச்சு இறங்கியிருந்தது. அடுத்த ஸ்டாக் இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் வந்து ஒரு பெரிய கேப் டவுன்ல இருந்து தொடர்ந்து கன்டினியூஸ் ஒரு ரெக்கவரி. டே லோ க்ளோசிங் டே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவரியோட முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு ஃபால் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த டவுன்ல இருந்து ரெக்கவர் ஆயிருந்தது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஆக்சிஸ் பேங்கோட ஃபண்ட் ரைசிங், ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸோட ரிசல்ட் இது எல்லாமே இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல நியூஸ் இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸு. இதில ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் பொறுத்தவரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்ல. வாலடைல் இல்ல. பட் ஆனா வால்யூம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிற ஆர்விஎன்எல் இன்னைக்கு ஓப்பனிங்ல பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு டவுன் வந்துட்டு ஒரு ஸ்மால் ரெக்கவரியோட புல்லிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டோட பேசஞ்சர் டிராஃபிக் டேட்டா, கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்டோட QIP, அ இத தவிர லேண்ட்மார்க் கார்ஸோட Q4 ரிசல்ட், கண்காரோட MOU பார்ட்னர்ஷிப் டீல் இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல ஆ ஓப்பனிங்க்கு முன்னாடி வந்திருந்த நியூஸ். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா BASF கெமிக்கல் கம்பெனியோட CEO டிமாண்ட் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு நியூஸ் குடுத்திருந்தது. கெமிக்கல் ஸ்டாக்ஸ்ல அதோட இம்பாக்ட் இன்னைக்கு பார்த்தோம். மோதிலால் அஸ்வால் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான மேனேஜ்மெண்ட் போர்ட் மீட்டிங் இன்னைக்கு ஆக்சுவலா ஏப்ரல் 26ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 26 என்ன போனஸ் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்ற டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு மோதிலால் அஸ்வால் ஒரு ஸ்ட்ராங் ராலி மோர் தென் 5 to 7% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இந்துஸ்தான் ஜிங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ப்ராஃபிட் ரூ. 2,000 கோடி மேல ரைஸ் ஆயிருக்கு. ஆம் ரெவென்யூ சாரி ப்ராஃபிட் வந்து ரூ. 2,000 கோடி மேல குடுத்துருக்காங்க. பட் ஆனா எதிர்பார்த்தத விட குறைஞ்சிருக்கு. 21% வந்து ஃபால் ஆயிருக்கு. ரெவென்யூ 11% இன்னைக்கு டவுன்ல இருக்கு. முக்கியமா இந்த ஸ்டாக் கடந்த ஒரு வாரத்தோட லோவ உடைச்சு இன்னைக்கு இறங்கியிருக்கு. அடுத்து ஒரு ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி. இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல இந்த அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கான அனௌன்ஸ்மென்ட். இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு இப்போ இந்த ரீசன்ட் ஹைய உடைச்சு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெக்கார்ட் ஹைய இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. வால்யூமும் இன்னைக்கு அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டாக் எலிகான் இன்ஜினியரிங். குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட மோர் தென் 10%க்கு மேல இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. டாடா குரூப்ல ஒரு கம்பெனி தொடர்ந்து கன்டினியூஸா 5 நாளா இறங்கிட்டு இருக்கு. டாடா கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட்.
ரிசல்ட்டுக்கு முன்னாடி இறங்குன இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 8வது 7வது ட்ரேடிங் செஷனா ஒரு பேரிஷ் கேண்டல் ஒரு கிட்டத்தட்ட ரூ. 2,700 இருந்த இந்த ஸ்டாக் இப்ப அங்கிருந்து 1,750 2070லேருந்து 1,750 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. முக்கியமா ஆம் கடந்த பிப்ரவரி 16க்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. கனரா பேங்க். ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கான அனவுன்ஸ்மென்ட் கனரா பேங்க் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரெக்கவரி செகண்ட் ஹால்ஃப்ல இருந்தாலும், கனரா பேங்க்ல பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இந்த நியூஸ் கிரியேட் பண்ணல. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் QIP லான்ச் பண்ணியிருக்கிற நியூஸ் இம்பாக்ட் இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் க்ளோசிங்கோட முடிஞ்சிருக்கு. டிக்சனோட பார்ட்னர்ஷிப் டீல் லாங் ஷேர் மொபைல் அப்படின்ற கம்பெனியோட. ஸோ டிக்சன் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். பெரிய ஃபால்ல இருந்து ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் இருந்தது. முக்கியமா இந்த அ வெஸ்ட் ஏசியால இருக்கிற டென்ஷன் பெரிய அளவுக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல பையிங் இருந்தது. கொச்சின் ஷிப்யார்ட், HAL, BHEL இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பையிங் அதிகமா இருந்தது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து கன்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால். கிட்டத்தட்ட 5% கிட்ட இந்த ஸ்டாக் டவுன்ல டர்ன் ஆயிருந்தது. தொடர்ந்து 2வது நாளா பேரிஷ் கேண்டல். தொடர்ந்து கன்டினியூஸா இறங்கிட்டு இருந்த நெஸ்லே இந்தியா இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு டோஜி கேண்டலோட முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு ஃபால். முக்கியமா இவங்களோட மில்க் ப்ராடக்ட்ல சுகர் ஆட் பண்ணியிருக்கிற கான்ட்ரோவர்சி ஒரு பெரிய பாதிப்ப கிரியேட் பண்ணியிருக்கு. IRCTC டே லோல இருந்து மோர் தென் 2% ரெக்கவர் ஆயிருக்கு. ICICI புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் குவார்ட்டர்லி அப்டேட் 9.5% பிரீமியம் குரோத் குடுத்துருக்காங்க. முக்கியமா இது ஒரு பெரிய கேப் டவுன் இன்னைக்கு. வால்யூமும் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல. இந்த ஸ்டாக் கடந்த 1 மந்தோட லோவ உடைச்சு இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு இன்சூரன்ஸ் டேட்டா அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட் ஹவர்ஸ்ல. லைஃப் இன்சூரன்ஸ் டேட்டா. இதில வந்து பார்த்தீங்கன்னா, SBI லைஃப் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான குரோத் குடுத்துருக்காங்க. மேக்ஸ் லைஃப் ஒரு மாடரேட் குரோத். லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியமா LIC 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் பிளேயர்ஸ்ல ஒன்லி 2% மட்டுமே குரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ LICக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டா நம்ம பார்க்கலாம். ஓவரால் நியூஸ் இம்பாக்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சென்டிமென்ட். மார்க்கெட் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. செக்டார்ல பிரைவேட் செக்டார் பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு. இன்னைக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கிற செக்டார்ல பார்த்தீங்கன்னா, பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இந்த செக்டார்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்டேபிளாவும், பாசிட்டிவாவும் இன்னைக்கு பையிங் அதிகமா இருந்தது. அதேபோல மெட்டல் இண்டெக்ஸ் நியர்லி 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபால் ஆன செக்டார்ல ஐடி, மீடியா, ரியல்டி, ஃபார்மா இந்த 4 செக்டார்ல இன்னைக்கு செல்லிங் பிரஷர் இருந்தது. ஆம், இன்னைக்கு முக்கியமா நிஃப்டி 50ல பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. டாப் கெய்னர்ல. தொடர்ந்து கன்டினியூஸா கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட ரிவர்சல் ஆயிருக்கு. பட் ஆனா ஆவரேஜ் வால்யூம் மட்டுமே இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் மோட் இந்த ஸ்டாக்ல நம்ம யூஸ் பண்ணலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, HDFC பேங்க், மாருதி இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% இன்னைக்கு நிஃப்டியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட், டிவிஸ் லேப், நெஸ்லே இந்தியா, SL டெக்னாலஜிஸ், L&T இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இத தவிர இன்னைக்கு அதிகமான வால்யூம்ல மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மா 3% இறங்கியிருக்கு. லூபின், சனோஃபி, ஆரோ ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு செல்லிங் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதேபோல மீடியா ஸ்டாக்ஸ்ல நசாரா, TV18, நெட்வொர்க் 18 அதாவது TV18, நெட்வொர்க் 18ஓட ரிசல்ட் 2 ஸ்டாக்கும் இன்னைக்கு மோர் தென் 2% ஃபால் ஆயிருக்கு. மீடியா ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ரியல்டி ஸ்டாக்ஸ்ல எல்லா ஸ்டாக்குமே ரியல்டி இண்டெக்ஸ்ல எல்லா ஸ்டாக்குமே ஃபால் ஆயிருக்கு. ஷோபா லிமிடெட், சன்டெக், பிரிகேட், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம் 1-2% இன்னைக்கு டவுன். பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC, பஜாஜ் ஃபின்சர்வோட ரேலி 1.4% ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமா இருந்தது. இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல AMC, ICICI ஜெனரல் இன்சூரன்ஸ், ICICI புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், HDFC லைஃப். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு செல்லிங் பிரஷர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்ல இருந்தது. பட் ஆனா இதோட வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைவுன்றதுனால அதோட இம்பாக்ட் பெரிய அளவுக்கு இல்லன்னு சொல்லலாம். பிரைவேட் செக்டார் பேங்க்ல முதல் இடத்துல RBL பேங்க் 3%, HDFC பேங்க் மோர் தென் 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ்ல 10 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்கு ரேமண்ட்.
மோர் தென் 5% இந்த ஸ்டாக் இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி. அது மட்டும் இல்ல, முக்கியமா இந்த ஸ்டாக் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். இதுக்கு முன்னாடி கடந்த 2023 செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இன்னைக்கு உடைச்சிருக்கு. எலிகான் இன்ஜினியரிங் 9 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி கிராஸ் ஆயிருக்கு. உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 5% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு 5 மடங்குக்கு மேல இன்னைக்கு வால்யூம் ரைஸ் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டில். டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூமும் 7 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலும் கூட. ஃபோர்ஸ் மோட்டார் 17% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ராலி. வால்யூமும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபோர்ஸ் மோட்டார்ல நியர்லி 7 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. முக்கியமா இந்த ஸ்டாக்கு ஆல் டைம் ஹைய உடைச்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலும் கூட. இதுக்கு முன்னாடி வால்யூம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2023 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஹையஸ்ட் வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அதேபோல சொலாரா ஆக்டிவ் ஃபார்மா 15%க்கு மேல இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஆ ஒரு லார்ஜ் வால்யூமும் கூட இன்னைக்கு. முக்கியமா இந்த ஸ்டாக்கு இதுக்கு முன்னாடி 2022 ஜூன், ஜூலையோட ஹைய உடைச்சு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் வால்யூம். ஆ டிம்கன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3030ல 0.5% இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. மோர் தென் 3-5% இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனா க்ளோசிங் வைஸ் இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல ஆ டே லோக்கு நியர்ல முடிஞ்சிருக்கு. தைரோகேர்ல 5 மடங்குக்கு மேல வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ராணி மெட்ராஸ் லிமிடெட் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 7% இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. வால்யூம் 5 மடங்குக்கு மேல இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு இது நியூஸ பொறுத்து இன்னைக்கு டிரைவ் ஆயிருக்கு. பட் ஆனா இதுக்கப்புறம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அடுத்து வரப்போற நியூஸ பொறுத்து தொடர்ந்து அடுத்தடுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. எலக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன்னைக்கு ஏப்ரல் 19 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டொமஸ்டிக்ல 2 விஷயம் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். ஒண்ணு இன்ஃப்ளேஷன் டேட்டா, இன்னொன்னு எலக்ஷன் ப்ராக்ரஸ். குளோபல் மார்க்கெட்ல ஈரான், இஸ்ரேலோட பிரச்சனை, வெஸ்ட் ஏசியால இருக்கிற பிரச்சனை, ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, கோல்டு பிரைஸ், க்ரூட் ஆயிலோட பிரைஸ், இந்த கீ ஃபேக்டர்ஸ் தான் அடுத்தடுத்து வரப்போற மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.